என் மச்சான் வந்து எல்லா பிரச்சனையும் விட்டு என்னது ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. என் மச்சான் வந்து அவன் லைஃபே ஷபிதாக்காக அர்ப்பணிச்சுட்டான். சோ இனிமே கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் உங்க பொறுப்பு, நாங்க யாரும் வரமாட்டோம் இவன் பின்னாடி. இவன் இனிமே நாங்க கூப்பிட்டாலும் வரமாட்டோம், உங்க பின்னாடி தான் சுத்துவான், நீங்க தான் பொறுப்பு. அவ்வளவுதான். அடிச்சாலும் கேட்க மாட்டோம், கொண்டு வெட்டி போட்டாலும் கேட்க மாட்டோம். வடிவேலு கோவேஸ்வரில் தோர்த்தி அடிக்கிற மாதிரி அடிங்க, என்ன சேட்டை பண்ணாலும். அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அதை பார்க்கும்போது அவங்களோட இன்ஸ்டா ஐடி இருந்ததுல அதை பார்க்கும்போது அவங்களோட ஃபாலோவிங் பார்த்து நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். ஸோ வந்து நான் ஒரு டைலமாவிலே இருந்தேன். அப்புறம் என்னோட சிஸ்டர் தான் வந்து கன்வின்ஸ் பண்ணோம், ஃபாலோவிங் வச்சுட்டுனா எதுவும் டிசைட் பண்ணக்கூடாது, பேசிப்பாரு அப்படின்னு. பேசும்போது லைக் ஓகே, அவங்க வந்து ஜென்யூனாக ட்ரூவாக உண்மையாக சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, அதுக்காக நாங்கள் ஃபாலோவிங்கும் கம்மி பண்ணக்கூடாது, என்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கலாம், அவளுக்கு தெரியணும். ஸோ அவங்க உண்மையாக இருக்காங்க, அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பத்தி சொல்றேன்னா நிறையாவே சொல்லலாம். லைக் அவ என்னோட பெட்டர் ஹாஃப்னே சொல்லலாம். அவள் எங்கே இருந்தாலும் ஹாப்பியா இருக்கணும், அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஷீ இஸ் வெரி நாட்டி லவ்லி கேர்ள். அவள் வந்து அதே மாதிரி ரொம்ப ஸ்வீட். அவளை இப்போ மிஸ் பண்ண நினைச்சாலே ஒரு என்ன சொல்றது, ஒரு எமோஷனலா டியர்ஸ் வந்துருது நினைச்சாலே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அவன் வந்து ஒரு அபூர்வ பிறவி. இங்க அந்த மாதிரி ஒரு பிறவி நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி வந்து ஒரு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற சென்ஸா இன்னைக்கு வந்து இஸ் டைங் அ நாட் இஸ் அ பிக் டே ஃபார் ஹிம். ஸோ விஷயம் வெரி ஆல் த பெஸ்ட் அண்ட் விஷயம் வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு கையையும் அண்ணா பிடிச்சு கூட்டிட்டு வருவான் ஆட்டோக்கு வரும்போது. சமாதாண்டா ஆகும் அப்போல்லாம். என்னைய வந்து இப்படி பண்றானே, கையை மட்டும் பிடிக்க மாட்டேங்கானே ஒழுங்கான்னு இருக்கும். இன்னைக்கு என் கையை பிடிச்சி வாக் பண்ணி வந்தானா ரோட்ல, அது ஹாப்பியா இருந்தது. இப்போ அண்ணி கையை பிடிச்சோடனே எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு அது என்ன ஃபீல் பண்ணுறதுன்னே சொல்ல தெரியல எனக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, அவ்வளோதான். என் பையன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு கருந்த பேபி. அவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் லைஃப்பில் நல்ல மேலே வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அவன் நல்லா இருக்கு. அக்கா வந்து எப்படி சொல்லலாம், ரொம்ப சென்சிட்டிவான டைப். எனக்கு எதுனாலும் சரி அக்கா தான் என் கூட ஸ்டாண்ட் பை சப்போர்ட்டாக இருப்பாங்க இப்போ வரைக்கும். அக்கா இப்போ போனோட ரொம்ப மிஸ் பண்ண. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சவரே இல்லைப்பா, நல்ல பையன்ப்பா. அது கண்டென்ட்டாக சொல்லியிருப்பாங்க. நம்ம கண்டென்ட்லாம் உண்மையாக கூட இருக்கலாம், லைஃபாக இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அடங்கி இருக்கணும், வேற வழி இல்லை. அடங்கி இருப்பான். கண்ணை பார்த்தா கடிவாதம் போட்டுட்டு ஒய்ஃபை மட்டும் பாரு, சரியா? மாப்பிள்ளைய பத்தி 4 வார்த்தை நல்லதா பேசணுமா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரு, வல்லவரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆக்ஷன் வாங்க. டோ வாங்க டோ. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஆக்ஷன். நான் இதில் நான் கிஸ் பண்ண சொல்றேன்.
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இரியா திருப்பியும் 1 2 3 ஆக்ஷன். மின்னல் வாழ கையில் இட்ட பெண்ணழகே எத்தி தொட எட்டுவில்லாம